அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அருமையான ஆண்ட்ராய்டு ட்ரிக்கை பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம மொபைல் ஸ்கிரீனை ரெண்டா பிரிக்க முடியும் எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாம. ஏண்டா ஒரு ஸ்கிரீனை பார்க்கறதுக்கே நாங்கள் நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோம், இதில் 2 ஸ்கிரீனை பிரித்து வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் 2 ஸ்கிரீனாக உங்கள் மொபைலை பிரிக்கிறப்போ பல வேலைகளை ஈஸியாக சீக்கிரமாக முடிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதில் இருக்கிற ஒரு சில டேட்டாஸை கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போது வாட்ஸ்அப்பையும் கால்குலேட்டரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். செகண்டா, யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு நம்ம சேனல்ல இருக்கிற ஒரு டெக் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுல செட்டிங்ஸை கிளிக் பண்ணி சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு போய்க்கிங்கன்னு சொல்றேன். யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அந்த வேலையை செய்வீங்க. இல்லைன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸுக்கு போவீங்க. இந்த மாதிரி செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு ஸ்கிரீன்ல வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இன்னொரு ஸ்கிரீன்ல அந்த ப்ராசஸை நம்ம ஈஸியா செய்ய முடியும். அதே மாதிரி வாட்ஸ்அப் ஒரு ஸ்கிரீன்லையும் ஃபேஸ்புக் இன்னொரு ஸ்கிரீன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் நம்ம எல்லாத்தோட ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஆல்ரெடி இருக்கு. அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 7 வந்தப்போ இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது 7 எப்போ வந்ததுன்னா 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ உங்கள் ஃபோன் வந்து 2017 வாங்கி ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 7 இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நம்ம தான் யூஸ் பண்ணாமல் இருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாலே இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கலான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். நான் என்னுடைய ரெட்மி மொபைல்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் எப்படி ஆக்டிவ் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே மூவ் பண்ணிட்டு அடிஷனல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள பட்டன் ஷார்ட்கட்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள பாருங்க ஓப்பன் ஸ்பிளிட் ஸ்கிரீன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க இதுக்குள்ள எந்த பட்டனை பிரஸ் பண்ணா இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஒர்க் ஆகணுங்கிறத நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நான் இந்த லாங் பிரஸ் த பேக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க, வெளியே வந்துருங்க. இப்போ ஏதாவது ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிக்கங்க. இன்னொன்று நல்லா நோட் பண்ணிக்கங்க, இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் இதை யூஸ் பண்ணணும். நீங்கள் வெறுமனே ஸ்க்ரீனில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன், ஒரு கால்குலேட்டரு, இல்லை ஒரு செட்டிங்ஸு, ஸோ இது மாதிரி ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கோம், லாங் ப்ரெஸ் த பேக் பட்டன். பேக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்க வாட்ஸ்அப் வந்து சின்னதாயிருச்சு. இப்போ அந்த பிளாங்கா இருக்கிற இடத்துல லைட்டா டச் பண்ணுங்க. எந்த ஆப் ஓபன் பண்ணணும்னு கேக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கால்குலேட்டரை ஓபன் பண்றேன். பாருங்க 2 ஸ்கிரீனும் டிஸ்பிளே ஆகுது. நீங்க வெர்டிகலா வச்சீங்கன்னா வெர்டிகலா டர்ன் ஆயிரும், ஹரிசாண்டல்ல வச்சீங்கன்னா ஹரிசாண்டலா நீங்க டர்ன் ஆயிரும். ஸோ இப்போ வாட்ஸ்அப் ஆன்ல இருக்கும் பொழுதே அந்த டீட்டெயில்ஸ் நம்ம இங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா யூடியூப் ஓபன் பண்றேன். சேம் பேக் லாங் பிரஸ் பண்றேன். பாருங்க இப்போ செட்டிங்ஸ் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்லையும் நம்ம ஒரே ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பல டைப்ல நீங்களே உங்க மொபைல்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல இருந்து சிங்கிள் ஸ்கிரீனுக்கு நான் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. சேம் அந்த பேக் பட்டனை மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நார்மல் ஆயிரும். அதாவது முதல்ல சிங்கிள் ஸ்கிரீனாக இருக்கிறப்ப லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டபுள் ஸ்கிரீன் ஆச்சு. டபுள் ஸ்கிரீனில் நீங்கள் ஆப்பை வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்கிரீனாக ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுடைய மொபைல்ல இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீனை எப்படி ஆக்டிவ் பண்றதுன்னா சேம் பேக் பட்டனை லாங் பிரஸ் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆகலைன்னா குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு அது சர்ச் பார்ல ஹவு டு எனேபிள் ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆன் அப்படின்னு போட்டு உங்க மொபைல் நேமை போட்டுக்குங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரியல்மி அப்படின்னு போட்டு சர்ச் பண்றேன். பாருங்க ரியல்மிக்கு எப்படி இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீனை ஆன் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டபுள் ஸ்கிரீன்ல இருந்து சிங்கிள் ஸ்கிரீனுக்கு எப்படி நார்மல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் இதை ஆக்டிவ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.